சிவா 77 மீடியா நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கம். நடந்து முடிஞ்சிருக்கிற 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தேர்தல் நாளை, அதாவது 2026 மே 4ஆம் நாளில் தேர்தலுடைய முடிவுகள் வெளியேற இருக்கு. அதற்கு முன்னாடி நிறைய விவாதங்கள், மக்களுடைய கருத்துகள், பேச்சுக்கள், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. 23ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்புக்குள்ளாக இருக்கு. இந்த நேரத்தில் நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வர இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு இரவு இந்த தேர்தலை பற்றின எண்ணங்கள், கருத்துகள், இதை என்னுடைய பார்வையிலிருந்து பதிவு செய்யணும்னு நான் விரும்பினேன். அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாகவும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணியாகவும், சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தனித்தும், திரைப்பட நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் தனித்தும், அதே போல மருத்துவர் ராமதாஸ், சகோதரி சசிகலா அவர்கள் இணைந்த ஒரு அணியாகவும், சகோதரர் வேல்முருகன் அவருடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி அது ஒரு அணியாகவும், இன்னும் பல்வேறு கட்சிகள் இந்த 2026 தேர்தலில் போட்டியிட்டன. எந்த ஒரு தேர்தலுக்கும் இல்லாத இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, எதிர்பார்ப்பு. அதுக்கு காரணம் என்னன்னா, பரவலாக பேசப்படக்கூடிய காரணம், நடிகர் விஜய் மக்கள் மத்தியில் பெரும் ரசிகர் படைகளை வச்சிருக்கிற விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டது தான் காரணம் அப்படிங்கிறதும், அதே போல அவர் பெரும்பான்மையான ஆதரவோட வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலையும், அல்லது இவருடைய இந்த வருகை, இந்த தேர்தலில் போட்டியிடுறதோட தன்மை திமுகவுக்கோ அல்லது அண்ணா திமுகவுக்கோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பல்வேறு கருத்துக்களை பற்றி இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. என்னையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமர்ந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் எதிர்க்கட்சி தலைவரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ சீமானவருடைய தாக்கம் என்ன? விஜய் அவர்கள் கட்சி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? இதையெல்லாம் என்னுடைய பார்வையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் விஜய். சீமான் கடந்த 3 தேர்தல்களா தனித்து போட்டியிடுறாரு. அப்படி தனித்து போட்டியிடுறதுனால படிப்படியான வாக்குகள் பெற்று 8% மேல கடந்த தேர்தலில் வாக்குகள் பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்குது அந்த கட்சி. இந்த தேர்தலில் விஜய் வருகையினால கண்டிப்பா அவருடைய வாக்கு சதவீத எண்ணிக்கை குறையும். இது என்னுடைய பார்வையில். சரி, அப்ப விஜயோடைய பங்கு, தாக்கம் என்ன? எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஜெயிச்சிருவாரா? எல்லாரும் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை பெறுவாரா அப்படின்னா, என்னுடைய பார்வையில் விஜய் அவர்கள், அவருக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் ஒரு 10% இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றா யாராவது ஒருவர் ஆட்சி செய்யணும்னு விருப்பப்படுற கூட்டம் ஒரு 10% வாக்காளர்கள் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இது கடந்த தேர்தல் வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குறப்பையும் அவர் 5%, 6% வாக்கு தான் பெற்றார்னாலும், அவருக்கு அந்த மாற்றுக்கான ஒரு
வாக்குகளை செலுத்தினாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு தேர்தலை சந்திச்ச திரு வைகோ அவர்கள், அவரும் குறிப்பிட்ட வாக்கு சதவீதங்களை பெற்றாங்க. அதே போல நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு திமுக அதிமுகவுக்கு மாற்றா அவர் தேர்தலை சந்திக்கிறப்ப அவருக்கும் ஒரு 10% வாக்குகள் அவங்க அவருக்கு கொடுத்தாங்க. மக்கள் நல கூட்டணி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக ஜி.கே. வாசன் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ், இப்படி உள்ளிட்ட கட்சிகள்லாம் இணைஞ்சு மக்கள் நல கூட்டணின்னு 2016 போட்டிட்டாங்க. அவங்களும் 5% வாக்குகள் பெற்றாங்க. இப்படி மாற்றுக்கான வாக்குகளுக்கான ஒரு கூட்டம், வாக்காளர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாற்றுக்கான வாக்காளர் கூட்டம் 10%, ஏற்கனவே விஜய்கிட்ட இருக்கிற ஒரு 10% வாக்குகளும் கண்டிப்பா இந்த தேர்தலில் ஒரு 10-20% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாத இளைஞர்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இளைஞர்கள் திமுகவுக்கும் வாக்களிச்சிருப்பாங்க, அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருப்பாங்க, பல்வேறு கட்சிகளுக்கும் வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு கொஞ்சம் பெரும்பான்மையா வாக்களிச்சிருப்பாங்க. என்னுடைய பார்வையில் என்னன்னா, இது இளைஞர்கள் மட்டும் இல்லாம குடும்பத்தில் இருக்கிற ஒரு 50 வயதுக்குட்பட்ட ஆண்கள், பெண்கள், அவங்களும் விஜய்க்கான வாக்காளர்களா மாறி இருக்கிறாங்க. இதுதான் இந்த பரபரப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் காரணம். ஏன் இந்த எதிர்பார்ப்பு, பரபரப்பு? ஒவ்வொரு தேர்தலையும் எதிர்பார்ப்பு இருக்கும். 5 வருடம் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு, அதை வீழ்த்தி நம்ம ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்ப்போட எதிர்கட்சிகள் வேலை செய்து அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். ஆட்சி செஞ்ச கட்சியை மீண்டும் ஆட்சி செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். புதிதா ஒருத்தர் வராங்க, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகப்படியான எதிர்பார்ப்பு ஒரே காரணம், திரைப்பிரபலம், ஒரு பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கிற ஒரு நடிகர். எம்ஜிஆரும் ஒரு பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருந்தார். ஆனா அவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு தலைவரோட இணைஞ்சு மக்களுக்கான போராட்டத்துல, பணிகள்ல அவர் ஈடுபடுத்திக்கிட்டார். தன் சொத்துக்களை, தன் பணத்தை மக்களுக்காக செலவு செஞ்சார். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன்னு காட்டிக்கிட்டார். அதனால அவரு கருத்து வேறுபாடுனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் விலகி புதிதாக கட்சி தொடங்கி இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பை மக்கள் கொடுத்தாங்க. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் 96 அவர் மேல ஒரு பெரும் எதிர்பார்ப்பு. எம்ஜிஆருக்கு அடுத்தது அவருக்கும் ஒரு பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருந்தது. அவர் எப்போ வருவார், அரசியலுக்கு எப்போ வருவாருங்கிறது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்திய அளவில் பல்வேறு அரசியல் கட்சிகள், தலைவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலை, அந்த ஒரு பரபரப்பு அது ரஜினிகாந்த் பயன்படுத்தினார். ஆனால் தாமதமா பயன்படுத்தினார். அவரே கொரோனா காலங்கிறதுனால அது சரியா இருக்காது, அவருடைய உடல்நலத்துக்கும் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி மக்கள் மத்தியோட நிற்கணும், அதனால பல்வேறு இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவரே அந்த துவங்கின கட்சியை நிறுத்திட்டு தேர்தலில் இருந்து, அரசியலில் இருந்து ஈடுபடலங்கிறத ஒரு பகிங்கிற அறிவிப்பா வெளியிட்டு நிறுத்திக்கிட்டார். ரஜினிகாந்த் அவர் 1996 அந்த தேர்தலை அவர் சந்திச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். அதற்கு அடுத்தபடியா ஒரு கூட்டம், ரசிகர்கள் பெரும் கூட்டம் இருக்கிறது. இப்ப இருக்கிற நடிகர் விஜய், அஜித் 2 பேருக்கு இருக்கு. இதுல அஜித் அரசியல் ஈடுபடல, விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. இப்ப விஜய் ஈடுபட்ட உடனே அந்த எதிர்பார்ப்பும் பரபரப்பும் தொட்டிக்குச்சு. எம்ஜிஆர், ரஜினி, விஜய், அஜித் இவங்களை தாண்டி தனுஷ், சிலம்பரசன் ஒரு வந்துச்சு. ஆனா அது தொடர்ந்து நீடிக்கல. இப்ப சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி அப்படி இருக்கு. ஆனா இது நிரந்தரமா இவங்களுக்கு இருந்த அந்த ரசிகர்கள் பட்டாளம் தொடர்ந்து இருக்குமானா
இருக்காது. அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்குமானா அதுவும் இருக்காது. ஒரு 10 படங்களுக்கு ஒரு மதிப்புங்கிற அளவுல தான் இனி வருங்காலம் இருக்கும். எந்த நடிகரும் நீடித்த பெரும் கூட்டத்தையோ புகழையோ பெற்றிருக்க முடியாது. தொடர்ந்து திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருப்பாங்க, நடிப்பு திறமைகள் இருந்தா. ஆனா ஒரு பெரும் கூட்டத்தை புகழ பெற்றிருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு 10 படங்கள் 20 படங்கள், அதோட அடுத்து இன்னொரு நடிகர் வந்துருவார். இப்படிதான் சினிமா களம் தமிழ்நாட்டில் இருக்கும். இந்த கடைசி வாய்ப்பு விஜய் அதை சரியா பயன்படுத்திக்கணும்ட்டு சரியான நேரத்துல தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால இந்த பெரும் பரபரப்பு இருக்கு. இந்த பெரிய ரசிகர் பட்டாளத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, அவர் அவருடைய புகழ் தமிழ்நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பெறுவதற்கு உதவியா இருக்கும். ஆனா வெற்றியை நோக்கி வரணும்னா அவருடைய களத்தை, அவர் பேரை சொல்லி அவர் கட்சியில மக்களுக்கு பணி சேர நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து இருக்கு. திடீர் வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது இல்லையா? வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவருடைய பின்னணிகளை பார்க்கணும். 1967 அறிஞர் அண்ணா, அவர் பெரியார் கூட இருந்து மக்கள் பணி செஞ்சிருக்காரு, இயக்க பணி செஞ்சிருக்காரு. தேர்தல பாதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை தொடங்கி தேர்தலில் சந்திக்கிறாரு. தொடர்ந்து போராட்டங்கள், மொழி போராட்டங்கள், தமிழ்நாட்டு உரிமைகளுக்கான போராட்டங்கள், தொடர்ந்து அவருடைய படைகள், அந்த முன்னணி நிர்வாகிகள் இருந்தாங்க. யாரெல்லாம் வேட்பாளர்கள் 1967 நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவுச்சோ அத்தனை வேட்பாளர்களும் களத்துல இருந்தாங்க, மக்களுக்கான பணியில இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு. இவர் இந்த மொழி போருக்காக போராடினார், இவர் இந்த தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினார், இவர் இந்த இயக்கத்துக்காக போராடினார், ஒரு அடையாளங்கள் இருந்துச்சு. அந்த அடையாளத்தினால சிறுவய இளைஞர்களா இருந்தா கூட வெற்றி பெற்றாங்க. அப்படியான அடையாளங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எந்த வேட்பாளர்களுக்குமே கிடையாது. ஏன்னு சொன்னா, இது இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா விஜய்க்கு கிடையாது. விஜய் தான் சம்பாதியத்திலிருந்து மக்களுக்கு வாரி வழங்கி இருந்தாலோ, கஷ்டப்படுற நேரத்துல கொடுத்திருந்தாலோ அது ஒரு பெரும் பேரா இருக்கும். அவர் கொடுத்திருக்கிறாரு, நிவாரணங்கள் வழங்கியிருக்காரு. புயல் ஏற்பட்டப்ப, வெள்ளம் ஏற்பட்ட, பூகம் ஏற்பட்ட கொடுத்திருக்கிறாரு. இல்லைன்னு இல்லை. அவர் வரி கட்டியிருக்காரு. அது நாட்டு மக்களுக்கு பயன்படக்கூடியதான். அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தன்ட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வாரி வழங்குற நிலை இல்லை. அது நடிச்சாரு, சம்பாதிச்சாரு, ஒரு குறிப்பிட்ட தொகையை மக்களுக்கு வழங்கினாரு நிவாரணங்களா. அதை தாண்டி அவர் பெருசா எதுவும் செய்யலை. அதே போல இங்க ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. மத வேறுபாடுகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, சாதிய வேறுபாடுகள் இருக்கு, அதே போல பாலின வேறுபாடு, ஆண் பெண்ங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு. இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை எந்த குரலும் இல்லாத, அதுக்காக எந்த போராட்டமும் இல்லாம உடனடியாக இங்க வந்துட முடியாது. அப்படி அவரும் அந்த அளவுக்கு இல்லை, அவருக்கான வேட்பாளர்களும் அந்த அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவா முடிவெடுப்பாங்க. யாரு வந்தாலும் ஆதரவு கொடுப்பாங்க. மாற்றம்னு சொன்னா ஆதரிச்சு அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா வெற்றி பெற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வெற்றி பெற அளவுக்கு கொடுக்கணும்னா அவர் தொடர்ந்து இந்த களத்துல எப்படி இருக்காரு, எப்படி தாக்கு பிடிக்கிறாரு, எப்படி போராடுறாரு, எதுக்கெல்லாம் குரல் கொடுக்கிறாரு, அவருடைய நிர்வாகிகள், அவருடைய கட்சி பொறுப்பாளர்கள், அவர் கட்சி உறுப்பினர்களை இந்த மக்களுக்காக எப்படி களத்தில் நடத்துறாரு. பல்வேறு வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும். அந்த வழக்குகளுக்கு துணிஞ்சு நிற்கணும், சிறைப்பட வேண்டியது இருக்கும் போராட்டத்துக்கு. இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கு. மக்கள் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்ப்பாங்க. இதற்கு ஒரு சில தலைவர்களுக்கு 10 ஆண்டுகள் பிடிக்கலாம், 7 ஆண்டுகள் பிடிக்கலாம், 5 ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனா கட்சி தொடங்குன சந்திக்கிற முதல் தேர்தலையே வெற்றிக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. அது கிடைக்கவும் கிடைக்காது. காரணம், அவர்களுடைய முகத்துக்காக, குரலுக்காக ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வருமே ஒழிய, ஒரு பெரும் வாக்குகளை பெற்று வெற்றி பெறணும்னா உள்ளூர் வேட்பாளர், நமக்கு தெரிஞ்ச வேட்பாளர், இவர் நமக்கான பிரச்சனைகளை களத்தில் நின்றுக்கிறாரு, நமக்கான பிரச்சனைகளை தோள் கொடுத்திருக்கிறாரு, நமக்கான பிரச்சனைகளை பேசியிருக்கிறாங்க. அப்படி அவரை தெரிஞ்சிருந்து அவருக்காகவும் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இருந்தாதான் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா யாரை வேணாலும் நிறுத்தி வெற்றி பெறலாம்னா, திமுக தான் ஆட்சி அமைச்சா கூட 234 தொகுதியிலும் வெற்றி பெற முடியறது இல்லையே. அந்த குறிப்பிட்ட வேட்பாளர்களுடைய பங்கும் இருக்கு, அவங்க மக்களுக்கு செஞ்ச பணிகள் இருக்கு. இந்த அடிப்படையில தான் தேர்தல் களம் மாறும், வாய்ப்பும் கிடைக்கும். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், அதனுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும். எதிர்கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். விஜய் அவர்கள் தனக்கு வாக்களிச்சிருக்கிற அந்த வாக்கு சதவீதம், அந்த மக்கள் அவங்கள உணர்ந்துக்கிட்டு
அடுத்து இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன தேவைகள் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரேடியா திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் எதுவுமே செய்யலைன்னு சொல்றதுல எந்த பயனும் இல்லை. அதனால அவருக்கு ஒரு மதிப்பிழப்பு தான் நடக்கும். அதனால புகழ் கிடைக்காது. ஏன்னா இந்த தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனையோ மாற்றங்கள், இவ்வளவு மாற்றங்கள். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறப்ப, அதே போல கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறப்போ, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறப்போ, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஸ்டாலின் எத்தனையோ மாற்றம். அதற்கு முன்பு காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது, திறக்கப்பட்டாங்க. அவர் மதிய உணவு வழங்கினாரு, எம்ஜிஆர் சத்துணவு வழங்கினாரு. அதே போல மணியக்காரர்னு சொல்லி பரம்பரை முன்சிப் தான் இருந்தாங்க. அதை மாற்றம் செஞ்சு சாமானியர்களும் முன்சிப்பா வருங்கிற ஒரு இதை உருவாக்கி தேர்வு மூலம், டிஎன்பிசி தேர்வு மூலம் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க இன்னைக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் கிராம நிர்வாக அலுவலர்களா இன்னைக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி எம்ஜிஆர் காலத்துல பல்வேறு மாற்றங்கள், கலைஞர் கருணாநிதி காலத்துல எல்லா சமூகம் பிளவுபட்டு இருக்கிற நேரத்துல சமத்துவபுரம்னு ஒண்ணு தொடங்கி எல்லா மக்களையும் ஒரு இடத்துல குடியிருக்கிற வைக்கிறதுல இருந்து, அதே போல பேக்வேர்டு நலத்துறை, பேக்வேர்டு கிளாஸினுடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அவர் காலத்துல தான் தொடங்கப்பட்டுச்சு. பல்வேறு நலத்திட்டங்கள். அவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கான சொத்துரிமை கிடையவே கிடையாது. அவருடைய காலத்துல சட்டமாகுது. பெண்களுக்கு சொத்து இல்லை. இப்போ நம்மளே கிராமப்புறங்களை பார்த்துருப்போம். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு அண்ணனுக்கு ஒரு பையன் பொண்ணும், இன்னொருத்தருக்கு 2 பொண்ணுங்களும் 3 பொண்ணுங்களும் இருந்தா அவரு கூட ஒரு பரம்பரை சொத்தை கொடுக்கணும்னா பையன் இருக்கிற குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்க, பொண்ணுங்க இருக்கிற குடும்பத்துக்கு தரமாட்டாங்க. ஏன்னா அது இன்னொருத்த வீட்டுக்கு போகக்கூடிய மனநிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இத சட்டமாக்கி பெண்களுக்கும் சொத்துரிமைங்கிற சட்டமாக்குனது கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்படி பல்வேறு கல்வி, உயர்கல்வி, பல்கலைக்கழகங்கள், மருத்துவக் கல்வி, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இப்படி எல்லாத்தையும் உருவாக்குனது கலைஞர்கள். எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீடு, பல்வேறு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். அதே போல இவர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், அதே போல முத்தாய்ப்பான திட்டம், நான் முதல்வன். இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர்களா, ஐபிஎஸ் ஆபீசர்களா, பல்வேறு அதிகாரிகளா இன்னைக்கு இந்திய அளவுல பணி செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி நடந்து நிறைய திட்டங்களை உருவாக்கி இருக்காங்க. அதுல குறைபாடுகள் இருக்கு. இதையெல்லாம் செஞ்சிருக்கணும், இதையெல்லாம் இருக்கணுங்கிற குறைபாடுகளும் இருக்கு. அதையெல்லாம் புதிதா வர தலைவர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். நாம் இப்ப ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய பணி இருக்கு. ஒரு பாதுகாப்பான அரசு அமையணும், மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அரசா இருக்கணும், காவலர்களை நிறைய பேர்த்த நியமிக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், அந்த காவலர்களுக்கும் நல்ல பயிற்சி வழங்கணும், பொதுமக்கள்கிட்ட சட்டப்படி தான் நடந்துக்கணும், சட்டத்துக்கு மீறி நடந்து கூடாதுங்கிற ஒரு அறிவுறுத்தலோட மக்களை பாதுகாக்கிற ஒரு பணியை செய்யணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், இளைஞர்களை படித்து இளைஞர்களை வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க குடும்பத்துல வளமையாக்கணும். அதே போல போதையே இல்லாத போதை பழக்க வழக்கம், அந்த கஞ்சா, பின், இந்த போதை ஊசியெல்லாம் போட்டு இதெல்லாம் முற்றிலும் தடுத்து இளைஞர்களை காப்பாற்றணும். ஏன்னா அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கையில தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட்சி அமைக்கணும்னு செய்யணும். ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இதெல்லாம் முன்னெடுத்து மக்கள்கிட்ட சொல்லணும். இளைஞர்களை விஜய் வந்ததுல ஒரு பெரிய இது என்னன்னா, நிறைய இளைஞர்கள் அரசியல்ல பங்கேற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் இளைஞர்களை பங்கேற்க வச்சாங்க. அது அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் காலத்திலிருந்து, சீமான் காலத்துல நிறைய இளைஞர்கள் பங்கேற்பு செய்திருக்காங்க. விஜய் காலத்திலையும் அந்த இளைஞர்களை பங்கேற்பு செய்திருக்காரு. இளைஞர்கள் அரசியல் படணும், அரசியல்ல பங்கேற்கணும், ஒதுங்கி போகக்கூடாது. ஆனா அது பண்பட்ட அரசியலா இருக்கணும், மக்களுக்கான அரசியலா இருக்கணும். இந்த அளவுல உணர்ந்து அரசியல் செயல்பாட்டை செய்தா தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இந்த வெற்றி பெறுவோமா வெற்றி பெற மாட்டோமா, திமுகவை எதிர்த்து அதிமுக ஒரு அணியா நிக்குது, சீமானும் திமுக எதிர்த்து நிற்கிறார், விஜயும் திமுகவை எதிர்த்து நிற்கிறார். இத்தனை பேர் எதிர்த்து நிற்கிறப்ப திமுக வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, அது ஒரு பரபரப்பு. ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி இல்லை, நம்ம ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம், நம்ம ஆட்சி வெற்றி பெறுமா வெற்றி பெறும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல சீமான் 15 ஆண்டுகளா நம்ம ஒரு தத்துவத்தை தொடர்ந்து முன்னிறுத்தி சமரசமெல்லாம் போராடிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, அது ஒரு எதிர்பார்ப்பு.
அதே போல விஜய், நம்ம ஒரு பெரும் பிரபலத்தோட வந்திருக்கிறோம், படைகளோட வந்திருக்கிறோம், நமக்கு இந்த வாக்கு கிடைக்கும். நிறைய வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கானதா இருக்குமா? இப்போ ஒரு குடும்பத்துல இருந்து நிறைய மாற்றி விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம போட்ட ஓட்டு நம்மள மாதிரி யாரெல்லாம் எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு, சதவீதம் எவ்வளவு, வெற்றி பெறுவாரா பரமாட்டாரா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எண்ணம் பல தரப்புல இருக்கிறதுனால இந்த எதிர்பார்ப்பும் பரபரப்பும் இருக்குது. இது நாளை காலை இதனுடைய விடை தெரிஞ்சிடும். எது தெரிஞ்சாலும் ஆட்சியில் வரக்கூடிய கட்சி இதை உணர்ந்து செயல்படணும். நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும், மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும், நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும், இது நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும், பொருளாதார கல்வி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும். இப்படி செய்யக்கூடிய நிலையை ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி செய்யணும். அதே போல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற கட்சியும் வெறுமனே குறைகளை மட்டும் சொல்றதோட இல்லாம அதற்கான செயல் திட்டங்களை மக்கள் இடத்துல சொல்லி களத்துல இருக்கணும். எதையாவது மக்களுக்கு பிரச்சனைகள்னா போராடணும், போராட்டத்தின் மூலம் அவங்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும். ஆட்சி வந்து நான் அவங்களுக்கான நல்லது செய்வேங்கிறது ஒன்று இருந்தாலும் போராட்டத்தின் வழியாகவும் அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அவங்களை அரசாங்கத்திட்டிருந்தும் சரி, மற்ற ஒரு வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கி தரதையும் போராட்டத்தின் வழியாகவும் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்க பணி செஞ்சா அவங்களுக்கான அங்கீகாரம் இங்க இருக்கும். நாளை ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்ப்பது போல நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி செய்வது யார், அவர்கள் என்ன நினைக்க வேண்டும், என்ன கொள்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு ஆட்சி நடத்த வேண்டும் என்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகள் எனக்கும் இருக்கிறது. வெற்றி பெறுவர்களுக்கு வாழ்த்துவும், வெற்றி பெற தவறியவர்களுக்கும் அடுத்த முறை மக்களுக்கான பணியில் மிக சிறப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.